முடியும் போது இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றுமே நிலைத்திருக்கிறது. இந்த மூன்றிலும் அன்பே பெரியது என்று இந்த வசனம் முடிகிறது. நம்ம வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனிடத்துல தேவனை பற்றி விசுவாசம் இருக்கலாம், அவர் நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கலாம். ஆனாலும் இவ் இரண்டை காட்டிலும் மற்றவிடத்தில் அன்பு கூறுகிறதும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதும் பெரியது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் நம் தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த அன்பிலே பயம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கப்படும் போது நம்ம எவ்வளவு பெரிய அந்நிய பாஷை பேசினாலும், தீர்க்க தரிசனங்கள் உரைத்தாலும், எவ்வளவு காரியங்கள் செஞ்சாலும் ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு இல்லை என்று சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். ஏனென்று சொன்னால் அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கப்படும் போது அது எல்லாவற்றையும் சகலத்தையும் சகிக்கும், தாங்கும் என்று இந்த வசனங்களில் நம்மளால வாசிக்க முடியும். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அங்க 20ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இங்க ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. தன் கண்ட சகோதரனிடத்திலே ஒரு மனுஷன் அன்பு கூறாமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் எப்படி தேவனிடத்திலே அன்பு கூறுவான் என்று சொல்லி, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம சுற்றி இருக்கிற மத்தியிலே நம்ம அன்பை செலுத்த முடியவில்லை என்று சொன்னால், நம்ம சபையார் மத்தியில் இருக்கட்டும், நம்மை சார்ந்து இருக்கட்டும், அவர்களிடத்துல நம்ம அன்பு செலுத்தாம காணாத தேவனிடத்துல ஒரு மனுஷன் எப்படி அன்பு செலுத்த முடியும் என்று சொல்லி